தென்காசி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 500 ரூபாய் நோட்டு கட்டுகளுக்கிடையே 10 ரூபாய் நோட்டுகளை வைத்து 21 லட்சம் ரூபாய் நூதன மோசடி செய்யப்பட்டுள்ளது. மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை கட்ட முடியாத சூழலில் ராஜ்குமார் தனக்கு சொந்தமான மேலகரம் பகுதியில் உள்ள 4 சென்ட் இடத்தை 25,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளார். இதில் கடன் தொகை 4 லட்சம் ரூபாயை கழித்து 21 லட்சம் ரூபாய் பணத்தை தருவதாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதனன்று தென்காசி ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்ற நிலையில் செந்தில்குமார் 21 லட்சம் ரூபாய் பணக்கட்டுகள் அடங்கிய பையை ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். நம்பிக்கையின் அடிப்படையில் பணப்பையை வாங்கிய ராஜ்குமார் பத்திரப்பதிவு செய்த பின்னர் வெளியே வந்து ரூபாய் நோட்டுகளை எண்ணியுள்ளார். இதில் 500 ரூபாய் கட்டுகள் என்ற பெயரில் மேல் பகுதியில் மட்டும் 500 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு கட்டுகளின் உள்ளே 10 ரூபாய் நோட்டுகளை வைத்து ஏமாற்றியுள்ளார். இவ்வாறு 9 கட்டுகளிலும் 500 ரூபாய் நோட்டுகளுடன் 10 ரூபாய் நோட்டுகள் வைத்து 21 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்தில் வெறும் 40,000 ரூபாய் மட்டுமே இருந்தது தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜ்குமார் தொலைபேசியில் செந்தில்குமாரை அழைத்த போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துள்ளது. இதுகுறித்து அவர் கூறுகையில், நம்பிக்கையின் பெயரில் அவரிடம் பணத்தை பெற்றதாகவும் ஆனால் தான் ஏமாற்றப்பட்டது தனக்கு மிகுந்த மன உளைச்சலை அளித்திருப்பதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 21 லட்சம் ரூபாய் தருவதுன்னு சொல்லிட்டு வெறும் 40,000 ரூபாய் கொடுத்துட்டு மேலும் 500 கட்டும் மேலே 10 ரூபா 500 தாளும் கீழே 100 ரூபா தாளும் வைத்து 10 ரூபா தாளும் வைத்து என்னை ஏமாற்றி விட்டார்கள். செந்தில்குமாரோட 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளேன். கடன் பெற்று 5 வருடம் ஆகி 5 வருடம் நான் வட்டி கட்டியுள்ளேன். 2 விசா வட்டி மாதம் 8,000 ரூபாய் கட்டியுள்ளேன். அசலுக்கு ஈதாக வட்டி கட்டியுள்ளேன். அதற்கு என்னுடைய இடத்தை எழுதி கேட்டால் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். என்னை இப்படி ஒரு மோசடி செய்துவிட எதிர்பார்க்கவில்லை. எனக்கு மனம் தாங்கவில்லை. என்ன செய்வேன் எனக்கு புரியவில்லை. 500 ரூபாய் கட்டுகளுக்கிடையே 10 ரூபாய் தாள்களை வைத்து 21 லட்சம் ரூபாயை நூதன மோசடி செய்த செந்தில்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.